மலேசியாவில் நடைபெற்ற அனைத்துலக தமிழ் மாநாடு குறித்த பதிவு ஒன்றை இப்போது பார்க்கலாம். மலேசிய நாட்டின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சின்னஞ்சிறிய தீவு பினாங். மலேசியாவில் தமிழர்கள் கணிசமாக வாழும் பகுதிகளில் இதுவும் ஒன்று. மலேசிய நாட்டின் ஒரு மாகாணமாக விளங்கும் பினாங்கில் முதன்முறையாக தமிழரான ராமசாமி துணை முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். பினாங் தீவுக்கும் தமிழகத்துக்கும் அதிகமான தொடர்பு உண்டு. தமிழகத்திலிருந்து தோட்டத் தொழிலாளர்களாக தமிழர்கள் மலேசியா செல்லும் முன்பாகவே தமிழகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தது பினாங். தமிழகத்தில் மருது சகோதரர்கள் மற்றும் ஊமைத்துறை தலைமையில் தென்னிந்திய புரட்சி நடைபெற்றது. இதன் முடிவில் பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்ட பாளையக்காரர்களும் அவர்களது வாரிசுகளும் நாடு கடத்தப்பட்டது இந்த பினாங் தீவுக்குத்தான். கை கால்கள் கட்டப்பட்டு இருட்டறை கப்பலில் கொண்டு செல்லப்பட்டு ஆங்கிலேயர்களால் அவர்கள் சொல்லொன்னா கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதும் இங்குதான். இதற்கு சாட்சியாக ஆங்கிலேயர் காலத்து கோட்டைகளும் கொத்தளங்களும் இன்றளவும் நிற்கின்றன. இவை ஐநா யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த பினாங் தீவின் ஜார்ஜ் டவுன் நகரில் கடந்த 7, 8, 9 ஆகிய தேதிகளில் அனைத்துலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. பினாங் முதலமைச்சர் லிம் குன் யங் மாநாட்டை தொடங்கி வைத்தார். பினாங் தமிழர் முன்னேற்ற இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த மாநாட்டில் அதன் தலைவர் முனுசாமி வீரசிங்கம், பினாங் துணை முதலமைச்சர் ராமசாமி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் சிறப்பு உரை நிகழ்த்தினர். உலகம் முழுவதும் இருந்து 65 நாடுகளில் வசிக்கும் தமிழர் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். இந்தியா, மலேசியா, மொரீஷியஸ், மியான்மர், இந்தோனேஷியா, ரீயூனியன் உள்ளிட்ட நாடுகளில் தமிழர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் பற்றிய கருத்தரங்குகள் நடைபெற்றன. வர வர தமிழவங்க தமிழ் பேசுகிறதே ரொம்ப குறைவாக இருக்குது. ரெண்டாவது, தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கூட மாணவர்கள்லாம் ரொம்ப பெற்றோர்கள்லாம் அவ்வளோ ஆர்வம் இல்லாத இருக்காங்க. இதெல்லாம் மாறணும். அதுதான் என் சொந்த பிள்ளையை இப்போ தமிழ் பள்ளிக்கூடத்தை அனுப்பியிருக்கேன். இன்றைக்கு தமிழ் பள்ளிக்கூடம் தான் நம்மளோட கலாச்சாரத்தையே பாதுகாப்பு பண்ணுறதுக்கு. தமிழ் முஸ்லிம்கள் என்பது சொல்வதில் பெரும் பெருமை. இன்று உலகத்தில் கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரையும் உறவு பாலமாக இந்த தமிழ் மொழி நம்மளை இணைக்கின்றது. வேறு எந்த ஒரு மொழிக்கும் அந்த பெருமை இருப்பது எனக்கு தெரியவில்லை. ஆகையால் நம்மளுடைய பூர்வீக அடையாளம் என்னவோ அந்த அடையாளத்தை தற்காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் முஸ்லீமுடைய ஒரு கடமை. இளம் தலைமுறை மத்தியில் தமிழ் தேய்ந்து விட்டது. சின்ன பிள்ளைங்களால் தமிழ் அதிகமாக பேச முடியாது. ஒரு முதியவர்களால் தான், ஒரு 60 வயசுக்கிட்ட உள்ளவங்களால் தமிழ் சரளமாக பேச முடியும். மற்றவர்கள் நீங்கள் பேசினாலும் கொஞ்சம் தமிழ் பேசிவிட்டு மற்றவங்களாம் பர்மிய மொழியில் தான் பேசுவாங்க. அதனால் இப்போ அவங்க அந்த தமிழ் மொழியை இழக்கக்கூடாது அப்படின்ட்டு பெருமுயற்சி பண்ணி அங்கே தமிழ் கல்வி மேம்பாட்டு நிலையம்னு ஒன்று தொடங்கி ஒரு 3000 பிள்ளைங்களுக்கு பர்மா பூராவும் தமிழை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பர்மாவில் 10 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. பெரும்பாலும் விவசாயத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் டவுன்லேயும் சில ஓட்ட கடைங்க, சில பருப்பு பவுனுங்க, சில தொழிலதிபர்கள் நிறைய இருக்காங்க. விவசாயத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் அமைப்புங்களும் ஒரு 20 அமைப்புங்கிட்ட இருக்குது. பர்மாவில் மெயின் தமிழ் அமைப்பில் அரசாங்கத்தில் அங்கீகாரம் பெற்று அகில தமிழ் இந்து மாமன்றம்னு இருக்குது. அப்புறம் கல்வி வளர்ச்சி மையம் இருக்குது. அப்புறம் வள்ளுவர் கோட்டம் இருக்குது. கலைமகள் கல்வி நிறுவனம்னு இருக்குது. தமிழிலும் திருக்குறளின் பெயர்வு இருக்குது. இதே மாதிரி நிறைய அமைப்புங்க இருக்குது. நிறைய தொண்டுங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வரோம். தமிழ் இப்பொழுதைக்கு தமிழ் சற்று அழிந்து போய்விட்டது மொழி என்றாலும் இந்து கோயில்கள் அதிகமாக இருக்கிறது. கிறிஸ்தவம் இன்னும் தமிழ் பேசுகிறது. முஸ்லிம்கள் கூட இருக்கிறார்கள். அங்கே இன்னும் நலமாக இருக்கிறது. எங்களுக்கு அரசாங்கத்தினால் எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லை என்று தான் நாங்கள் சொல்ல முடியும். இருந்த போதிலும் எங்களுக்கு வேண்டியதான சில சலுகைகள் எங்களுக்கு கிடைக்காமல் இருக்குது. மாநாட்டு நிகழ்வுகளுக்கு இடையே பினாங் மாநில துணை முதலமைச்சரும் மாநாட்டு புரவலருமான ராமசாமி தமது கருத்துக்களை புதிய தலைமுறையிடம் பதிவு செய்தார். எத்தனையோ கருத்தியல்களோட தமிழ் மாநாடு நடைபெறுது. இந்த மாநாடு தொடக்க விழாவில் நீங்கள் பேசும்போது இது ஒரு வித்தியாசமான மாநாடு, தமிழ் மாநாடு மட்டுமில்லை தமிழர்களுக்கான மாநாடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எந்த முறையில் இது வித்தியாசமான மாநாடு? வித்தியாசமான மாநாடு என்று நான் அதை கூறினால் என்ன அர்த்தம் அப்படின்றா, இது இதோட முக்கியத்துவமே இன்றைக்கு தமிழர்கள் பல பகுதியில் இருக்கின்றார்கள். இந்த தமிழர்கள் என்னென்ன பிரச்சனைகள் எதிர்நோக்கிறார்கள், அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம ஒரு அரசியல் தீர்வோ இல்லை மற்றொரு தீர்வோ நம்ம காண வேண்டும். மாநாடு பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மலேசியாவில் தமிழர்கள் சந்தித்து வர பிரச்சனைகள் என்னென்ன,
இப்போ மலேசியாவில் தமிழர்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்துட்டு போகிறதுல என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது? ஒரு இனத்துக்கு எப்போ நீங்கள் அங்கீகாரம் அந்த அடையாளம் இல்லையோ அதான் மிக கொடூரமான ஒரு செயல். When you don't the non-recognition is the highest form of cruelty. இதை தேடி தான் நம்மலாம் அலையிறோம். ஆனால் ஒரு நாட்டிலையும் வேறு மாதிரி அந்த அடையாளத்தை நோக்கி நம்ம போகிறோம். ஆனால் நமக்கெல்லாம் அந்த அடையாளம் தேவை. நான் தமிழன், எனக்கு என் மொழி தமிழ் மொழி. இப்போ நாங்கள் வந்துங்க நாட்டில் 523 தமிழ் பள்ளி இருக்குது. ஒரு காலகட்டத்தில் 1000 தமிழ் பள்ளி இருந்தது. ஆனால் தமிழ் பள்ளி சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்காதனால இன்றைக்கி குறைஞ்சிருச்சு. மக்கள் கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு மாறும்போது தமிழ் பள்ளிக்கெல்லாம் மாணவர்கள்லாம் எல்லாம் போயிடுறாங்க. அதனால் பல தமிழ் பள்ளி மூடப்பட்டது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இந்த மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் மிகப்பெரிய துரோகம் என்று தான் நான் கருத்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு தமிழ் பள்ளியை நம்ம விளக்கக்கூடாது. மலேசிய நாட்டில் நீங்கள் ஒரு தமிழ் பள்ளி கை வச்சிங்கன்னா, அன்றைக்கு தமிழ் பள்ளி கை வச்சிங்கன்னா சரி மேம்பாட்டுக்காக செய்கிறேன் விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கு போய் ஒரு தமிழ் பள்ளி கை வச்சிங்கன்னா அது ஒரு போகமே வெடிக்கும். ஸோ இந்த மாற்றம் அது நல்ல மாற்றம் தானே. அன்றைக்கு கோயில் எத்தனையோ கோயிலை உடைச்சிருக்காங்க, ஏனோ தானே விட்டுட்டாங்க. தலைமைத்துவம் சரியில்லை, விழிப்புணர்வு இல்லை. இன்றைக்கு போய் ஒரு கோயிலை கை வச்சு பாருங்கள் என்ன நடக்குது அந்த நாட்டில். இதெல்லாம் ஏற்றக்கூடிய மாற்றங்கள். பினாங்கு மாகாணத்தில் மத்திய கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வேறு சில மாகாணங்கள்லையும் உங்களுடைய கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருக்கு. இதை மத்தியில் உங்கள் கூட்டணி ஆட்சியை பிடிக்குமா? அதற்கான செயல் திட்டம் என்ன? எங்களுக்கெல்லாம் அந்த பெரிய அரசியல் மாற்றம் வேண்டும். மலேசிய மக்களுக்கு அந்த மாபெரும் அரசியல் மாற்றம் மிக மிக தேவை. தமிழர்களுக்கும் அந்த அரசியல் மாற்றம் மிக மிக தேவை. ஏனென்றால் என்னோட ஆழமான நம்பிக்கை, ஒரு பெரிய அரசியல் மாற்றம் இல்லாட்டி மக்கள் அவதிப்படுவார்கள். இப்போ இருக்கிற கூட்டணி எங்களுக்கு அது ஒரு இனவாத கூட்டணி. இந்தியர்களை இன்றைக்கி பின்தங்கி இருந்தாலும் அந்த கூட்டணி ஒரு மிக முக்கிய காரணம். அங்குள்ள தமிழ் தலைவர்கள்லாம் இன்றைக்கு மக்களை சரியான ஒரு தலைமைத்துவம் கொடுக்கல. அதனால் எங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஆதரவு இருக்குது. அந்த 2008 இன்ட்ராஃப்க்கு பிற்பாடு பெரிய அளவில் ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவு நாங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு பிற்பாடு வரக்கூடிய தேர்தலில் எப்படியும் புத்ராஜாயா அப்படின்னா எங்களோட கேபிட்டல் புத்ராஜாயாவை நாங்கள் கைப்பற்றணும். இலங்கை தமிழர் பிரச்சினை தொடர்பாக மாநாட்டில் விரிவான விவாதம் நடைபெற்றது. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள், ஈழத்தமிழர்களுக்கு அமைதி தீர்வு உள்ளிட்ட தலைப்புகளில் கள ஆய்வு அறிக்கைகளும் இடம்பெற்றன. 1976 2 நாட்டுடைய அதிகாரிகள் அளவில் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் அங்கு மீன்பிடிக்கிற உரிமை நமக்கு இல்லை, கச்சத்தீவில் விளையாட்டுக் கொள்வதற்கான உரிமை நமக்கு இல்லை என்று சொல்கிறது. ஆனால் 2 நாட்டு பிரதமர்கள் போடப்பட்ட ஒப்பந்தம் உயிரோடு இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்திய அரசு அழுத்தம் தரும் என்று சொன்னால் நிச்சயம் இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறாது. ஈழத்தில் பெண்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் தொடர்பாக இலங்கை சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தி சசிதரன் உரையாற்றினார். எங்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலங்கள் இல்லாமல் போனால் அந்த இனம் வாழ்வதற்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில் இருக்கின்றது. எனவே இந்த மாநாட்டின் மூலமாகவும் எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு நியாயமான ஒரு அரசியல் தீர்வு மிக விரைவாக எட்டப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். மாநாட்டு நிகழ்ச்சிகளுக்கு இடையே ஈழத்தமிழர்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் தொடர்பாக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமது கருத்துக்களை புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டார். உலகம் முழுவதும் தமிழர்கள் சந்திச்சு வர பிரச்சனைகளை பற்றி இந்த பினாங்கு மாநாட்டில் நிறையவே பேசணும். ஆனால் குறிப்பாக இலங்கை பிரச்சனையை பற்றி ரொம்ப ஆழமான விவாதம் நடைபெற்றுச்சு. இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மகாநாட்டுக்கு பல்வேறுபட்ட நாடுகளிலும் இருந்து டெலிகேட்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே போன்று நீங்கள் கூறியது போன்று ஈழத்து பிரச்சனை பற்றியும் நீண்ட விவாதங்கள் நடக்கின்றது, கருத்து பரிமாற்றங்கள் நடக்கின்றது. இலங்கையில் இன அழிப்பு நடைபெறுகின்றது என்பது தொடர்பாக நான் பேசியிருக்கின்றேன். இலங்கையில் தமிழ் மக்களுடைய காணிகள் பறிமுதல் செய்யப்படுவது, அதன் மூலம் தமிழ் மக்களுடைய குடிசன பரம்பல் மாற்றங்கள் நிகழ்வது தொடர்பாகவும் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக எவ்வாறு இந்த விஷயங்களை கையாள்வது போன்ற விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. வருகின்ற மார்ச் மாதம் அளவில்
ஜெனீவாவிலிருந்து தமிழ் மக்களினுடைய யுத்த குற்றச்சாட்டுக்கள், ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான ஒரு அறிக்கை வர இருக்கின்றது. ஆகவே அதனைத் தொடர்ந்து நாங்கள் எவ்வாறு பணியாற்றப் போகின்றோம், அதனைத் தொடர்ந்து நாங்கள் தமிழ் மக்களினுடைய விடுதலை போராட்டத்தை எவ்வாறு முன்னெடுத்து செல்லப் போகின்றோம், தமிழ் மக்களுடைய உரிமைகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்ற விஷயங்களும் கூட அந்த கருத்து பரிமாற்றங்களும் நடைபெறுகின்றன. இலங்கை இனப்பிரச்சனை மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே தமிழர்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வராங்க. இப்போ குறிப்பாக மலேசியாவாக இருக்கலாம், இல்லை மொரிஷியஸாக இருக்கலாம், தென்னாப்பிரிக்காவாக இருக்கலாம், பல நாடுகளில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு இல்லைன்னா அவர்களுக்கு ஒரு தீர்வை காமிக்கிறதுக்கு இது போன்ற ஒரு மாநாடுகள் ஒரு வாய்ப்பு அமையும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நான் நம்புகின்றேன். இது ஒரு நெட்வொர்க், அவ்வாறான ஒரு நெட்வொர்க் ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வலை பின்னலை உருவாக்குவதற்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நான் பார்க்கின்றேன். இந்தியாவில் புதிய அரசு பதவியேற்று ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் அரசு 10 ஆண்டுகள் பதவியில் இருந்துச்சு. அந்த அரசுக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கும் இலங்கை பிரச்சனையை அணுகிறதுல எதுவும் வேறுபாடு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? இப்பொழுது நாங்கள் பார்க்கிற பொழுது முன்னைய காங்கிரஸ் அரசாங்கம் என்ன கொள்கைகளை முன்வைத்திருந்ததோ அதே கொள்கைகளைத்தான் தொடர்ந்தும் இப்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கமும் முன்னெடுத்து செல்வதாகத்தான் நான் நம்புகின்றேன். ஆனால் நிச்சயமாக அவ்வாறான விடயங்கள் இந்தியாவுக்கு எவ்வளவு தூரம் பாதகமாக இருக்கும் என்ற விடயங்களை நாங்களும் இந்தியாவுக்கு சொல்லியிருக்கின்றோம். இந்தியாவும் நிச்சயமாக அதனை புரிந்திருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். இந்த பிரச்சனையில் தமிழக அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈழத்தமிழர் பிரச்சனை ஒரு நீண்ட நெடிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையை நீடிக்க விடக்கூடாது என்பதை தமிழக மக்கள், தமிழக தலைவர்கள் புரிந்து கொண்டு எவ்வாறு ஒன்றாக செயற்பட்டு மத்திய அரசிற்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதனை அவர்கள் வெளிப்படுத்தினால் நிச்சயமாக நான் நம்புகின்றேன் இந்த ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பதும் கூட தீர்ப்பது என்பது சுலபமாக இருக்கும். இந்திய மீனவர்களுக்கு இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட விவகாரம் இப்போ தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விவகாரத்தை எந்த மாதிரி அணுகுது, இல்லை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? எனக்கு பார்க்குற போல இட்ஸ் ஆல் சீம்ஸ் டு பி அ ட்ராமா. அப்படி ஒரு நாடகம் ஒன்று ஏதோ ஒரு வகையில் அரங்கேற்றப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் நமது நாட்டினுடைய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கின்றது. நிச்சயமாக தீர்ப்பு அப்பீல் செய்யப்பட இருக்கின்றது. அப்பீலுக்கு அங்கால் ராஜதந்திர நடவடிக்கைகள் இருக்கின்றது. ஆகவே நான் நம்புகின்றேன் இந்த மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த நாடகம், இந்த விடயம் என்பது ஏதோ இந்தியாவுக்கு பெரிய ஒரு பரவாகரம் செய்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்ட இருப்பதும் அப்படியான சில ஒரு கொமெடி டைப்பான சில விஷயங்கள் இதனூடாக நிறைவேறலாம் என்று நான் நினைக்கின்றேன். மாநாட்டின் இறுதியாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உலக தமிழ் மக்களின் அடையாளம், கலாச்சாரம், உரிமைகளை காக்க அனைத்துலக நாடுகள் உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழக மீனவர்கள் பிரச்சினை, மலேசிய தமிழர்களின் நிலை, இலங்கையில் தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண ஐநா பொது வாக்கெடுப்பு உள்ளிட்ட தீர்மானங்கள் பினாங் பிரகடனத்தில் இடம்பெற்றன. பினாங் அனைத்துலக மாநாடு குறித்தும் தமிழர் பிரச்சினைகள் குறித்தும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமது கருத்துக்களை புதிய தலைமுறையிடம் பதிவு செய்தார். சார் வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ இந்த மாநாடு ஒரு வித்தியாசமான மாநாடு, பல விதங்களில் வித்தியாசமான மாநாடு அப்படின்னு நீங்கள் மேடையில் பேசும்போது சொன்னீங்க. இந்த மாநாடு இலங்கை பிரச்சனையை பற்றி ஒரு விரிவான விவாதங்கள் நடைபெற்றிருக்கு. நாங்களும் அதை பதிவு செஞ்சோம். இது எந்த விதத்தில் வித்தியாசமான மாநாடாக நீங்கள் பார்க்குறீங்க? புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நான் உலகத் தமிழர்கள் சார்பாக முதலில் நன்றியையும் தெரிவிக்கிறேன். நடந்தது இனப்படுகொலை என்ற அடிப்படையிலே சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும். இந்த சர்வதேச விசாரணையை உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று ராஜபக்சே சொல்லுகிற போது, இந்தியா அனுமதிக்காமல் இருக்கிற போது அந்த தடைகளை எல்லாம் நீக்குவதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும். அங்கே சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும். ராணுவம், போலீஸ் தமிழர் தாயகத்திலிருந்து முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். அதற்கு மேலாக ஒரு சுதந்திரமான ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த பொது வாக்கெடுப்பு நடைபெறுகிற போது த தமிழ் டயாஸ்பரா ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகத்தின் பல நாடுகளில் வாழுகிற புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் மத்தியிலும்
அந்தந்த நாடுகளில் அவர்கள் தங்கள் ஓட்டை பதிவு செய்யக்கூடிய விதத்திலே பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற இந்த பிரகடனம் ஒரு பெருத்த நம்பிக்கையை உலகத் தமிழர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னதாக பினாங்கு தீவில் அமைந்துள்ள தண்ணீர்மலை தண்டாயுதபாணி சுவாமி கோயில் முன்பு மாநாட்டு பொது நிகழ்ச்சி நடைபெற்றது. மலேசிய தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு பதிவுகளின் அடையாளமாக திகழும் முருகன் கோயில் முன்பாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் அமைந்தன. மலேசிய மக்கள் தொகையில் சுமார் 10% அளவில் வசிக்கும் தமிழர்களின் வாழ்வியல் பண்பாட்டு பதிவுகள் இங்கு ஏராளமாக உள்ளன. அதனை உலக தமிழர்களுக்கு பறைசாற்றும் விதமாக அனைத்துலக தமிழ் மாநாடு நடந்தேறியது. உலக தமிழர்களின் பிரச்சனையை, குறிப்பாக இலங்கை தமிழர்களின் பிரச்சனையை கூர்ந்து உற்று நோக்கி இருக்கிறது பீனாங்கு மாநாடு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் மலேசியாவிலிருந்து ஜனா.